ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று உருட்டுறது எப்படின்னு பார்த்தாமல் இப்போ வந்து எப்படி சுட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா கல் காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் நெய் எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க. வெறும் மாவை போட்டு அந்த உருட்டினதை போட்டு முதல்ல ஓரளவுக்கு நல்லா பாதி வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நான் எண்ணெய் நெய் எதுவுமே ஊற்றல. நோட் பண்ணியிருப்பீங்க. உருட்டுறதுக்குமே வரமாவு போட்டு தான் உருட்டினேன், வேறு எதுவுமே ஊற்றலை. இப்போ பாருங்கள், கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து நெய் போடுறேன். எடுத்த உடனே நெய்யோ எண்ணெயோ போடக்கூடாதுங்க. இது சரியாக வேகாது. சப்பாத்தியாக இருந்தாலும் இல்லை இது மாதிரி ஸ்டஃபிங் பரோட்டாஸ் இல்லை போலி எதாக இருந்தாலும் முதல்ல வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குதுன்னு. அதுக்கப்புறம் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நல்லா நான் பார்த்தீங்களா தோசைக்கல்லை வச்சு நல்லா அமுத்தி ப்ரெஸ் பண்ணி விடும்போது அது எல்லா பக்கமும் ஈவனாக இல்லாட்டி ஒரு சைடு வந்து ஒரு சைடு வேகாத மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எப்படி உப்பி பூரி மாதிரி வருது. இதே மாதிரியே சூப்பராக வரும். இதே மெத்தடில் நீங்கள் வந்து ஆனியன் போட்டு ஆனியன் பரோட்டா பண்ணலாம். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா காய் சீவியில் சீவிட்டு அதை கூட மிளகாய் பொடி உப்பு எல்லாம் போட்டு அது வந்து அதில் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவரு, எல்லாத்துலேயும் பன்னீர், சிக்கன் எதில் வேணால் பண்ணலாங்க. ரொம்ப சூப்பராக வேணும். ஒரு டைம் பண்ணி கொடுத்தனேன். அது மாதிரி நீங்கள் வந்து எப்படி ஸ்டஃபிங் எப்படி மாவு பிசைகிறீங்க, அது எப்படி உருட்டுறீங்க, அதே மாதிரி வேக வைக்கிறது முக்கியம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயோ நெய்யோ எதுவும் ஊற்றாமல் பார்த்தீங்களா நல்லா அமுத்தி விட்டு சுற்றிலும் நல்லா வேக வந்துருச்சு பாருங்க. அதுக்கப்புறம் தான் நான் நெய் ஊற்றுறேன். நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதை நல்லா கொஞ்சமாக தான் ஊற்றணும். நிறையெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. லைட்டாக ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிங்கனாவே அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ஊற்றுறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இந்த ஸ்டைலில் எந்த ஸ்டஃபிங் பரோட்டா செஞ்சிங்கனாலும் செம்மையாக வரும். இதுதாங்க உருட்டுற பக்குவம், வேக வைக்கிற பக்கம். பாருங்கள் எப்படி நல்லா உப்பி பூரி மாதிரி வருது. பார்த்தீங்களா எவ்வளோ செம்மையாக வந்திருக்குது. நல்லா இது மாதிரி சுட்டு எடுத்தா தாங்க டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நான் எண்ணெயும் எதுவும் ஊற்றலை. எப்பவும் போல் கல்லில் தான் போட்டுக்கிறேன். பாருங்கள், ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ தான் நெய் ஊற்றுறேன். நல்லா நோட் பண்ணிக்கங்க. நல்லா அந்த வெந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நெய் ஊற்றணும். அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திருப்பி போட்டலாம். அவ்வளோதான். ஆமாம், இப்போ பாருங்கள், இந்த சைடு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இந்த சைடு ஊற்றிக்கிறோம். அவ்வளோதாங்க. இதே ஸ்டைலில் பண்ணி பாருங்கள். இதுலேயே வந்து மிளகாய் பொடி போட்டு இல்லை சீனி போட்டு எதை போட்டு வேணால் பண்ணலாங்க. உள்ளே ஸ்டஃப் பண்ணி. இந்த ஸ்டஃப்ன்றது பெரிய விஷயம்னு ஒரு சிலர் நினச்சிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம மாவு உருட்டுற பதமும் ஸ்டஃபிங் வந்து அதை நான் சொன்னேன், ஓரத்தில் லேசாகவும் நடுவில் தடிமனாக வச்சு உருட்டினீங்கன்னா இது மாதிரி ஈஸியான பரோட்டா நாமளும் வீட்லேயே செய்யலாம். இதுக்காக கடைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அடுத்த டைம்